இந்த பராசக்தி படத்தினால அந்த பராசக்தியினுடைய இதை வந்து கிட்ட கூட வரும். இது பராசக்திங்கிற பேரில் எடுத்திருக்காங்க, அவ்வளோதான். அந்த கதாபாத்திரங்கள் பேர் தான் வச்சுருந்தாரு. கதைக்கு அதுக்கு சம்மந்தமே. பராசக்தியை திருப்பி நீங்கள் எடுக்க முடியும். தமிழ் சினிமா கதாநாயகனுடைய இலக்கணத்தை எல்லாம் மீறி உள்ளே வந்தவர் அவர். அது ஏற்றுக்க மாட்டாங்கன்னு நினச்சாங்க. ஏற்றுக்கிட்டது மாத்திரம் இல்லாமல் டாப் ஸ்டாராக கொண்டு போய் விட்டார். ஒரு புகழ்பெற்ற ஒரு டைட்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய கதாநாயகர்களுக்கு பயன்படுத்துறது அப்படிங்கிறது குறைக்கிற மாதிரி எதுவும் அமைதா? இப்போ காதலிக்க நேரம் இல்லைன்னு ஒரு படம் வந்து, இந்த படம் வந்த அப்புறம் தான் பழைய காதலிக்க நேரம் இல்லைன்னு உடனே பார்க்கணும்னு ஆசையும் உண்டு. அந்த காலத்தில் வந்து உத்தமபுத்திரன் தான் இந்தியாவில் எடுக்கப்பட்ட முதல் டபுள் ஆக்ட் படம். அப்போ பியூ சின்னப்பா என்ன நினச்சிட்டாங்கன்னா, அவர் நினச்சா ரெண்டாக வருவார் அப்படிங்கிற அளவுக்கு மக்கள்லாம் ஆச்சரியப்பட ஆரம்பிச்சாங்க. கலைஞருடைய அந்த வசனங்கள் இன்னைக்கு யாரால திருப்பி எழுத முடியாது. அன்னைக்கு அந்த காலத்துக்கு அது ரொம்ப சூட்டபுளாக இருந்தது. இந்த படத்தையே திருப்பி எடுத்தாருன்னு சிவகார்த்திகேயன் ஜாக்கிரதையார். ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். சிவகார்த்திகேயனோட 25வது படத்துக்கு பராசக்தி அப்படின்னு வந்து பேர் வச்சிருக்காங்க. ஒரு புகழ்பெற்ற ஒரு டைட்டில் தமிழ் சினிமாவில். அந்த மாதிரியான ஒரு டைட்டிலை இன்னைக்கு இருக்கக்கூடிய கதாநாயகர்களுக்கு பயன்படுத்துறது அப்படிங்கிறது அந்த பழைய படத்திற்கான ஒரு புகழையும் அந்த பேருக்கே உண்டான ஒரு விஷயத்தையும் குறைக்கிற மாதிரி எதுவும் அமைதா? எப்படி சார் சொல்ல முடியாது, படத்தை பொறுத்து இருக்குது. இப்போ காதலிக்க நேரம் இல்லைன்னு ஒரு படம் வந்தது. இந்த படம் வந்த அப்புறம் தான் பழைய காதலிக்க நேரம் இல்லைன்னு உடனே பார்க்கணுன்னு ஆசையும் உண்டு. அந்த அளவுக்கு இந்த படம் இதாக இருந்தது. அப்போ பேரை வைக்கிறதுனாலே அந்த படத்தினுடைய புகழ் போயிடுது. இந்த பராசக்தி படத்தினால அந்த பராசக்தியினுடைய இதை வந்து கிட்ட கூட வர முடியும். ஒரே கதையை வந்து எல்லாரும் நிறைய பேர் எடுத்திருக்காங்க. இப்போ உத்தமபுத்திரன் இருக்குது. ஆமாம், பியூ சின்னப்பா நடித்த உத்தமபுத்திரன் இருக்குது, சிவாஜி நடித்த உத்தமபுத்திரன் இருக்குது. ரெண்டுமே அந்த காலத்தில் வந்து உத்தமபுத்திரன் தான் இந்தியாவில் எடுக்கப்பட்ட, இந்திய மொழிகளில் எடுக்கப்பட்ட முதல் டபுள் ஆக்ட் படம். இரட்டை வேட நடிப்பு, முதல் ஹிந்தி எல்லா மொழிகளுக்கும் சேர்த்து ஃபஸ்ட்டு இரட்டை வேட நடிப்பு அந்த படம் தான் மாடர்ன் தேட்டர்ஸ் எடுத்தது. அப்போ பியூ சின்னப்பா என்ன நினச்சிட்டாங்கன்னா, அவர் நினச்சா ரெண்டாக வருவார் அப்படிங்கிற அளவுக்கு மக்கள்லாம் ஆச்சரியப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி அந்த படம் அன்னைத்த காலகட்டத்துக்கு அந்த படம் அந்த உத்தமம் அதே கதையைத்தான் திருப்பி எடுத்தாங்க. சிவாஜி அதை வித்தியாசமாக பண்ணார். இதுவும் சூப்பர் ஹிட்டு, அதுவும் சூப்பர் ஹிட். அது அந்த உத்தமத்துக்கு ஈக்குவலாக இது வந்து கம்பேரிசனே கிடையாது. அன்றைக்கி பியூ சின்னப்பா நடித்த விதம் வேறு, அதே ரோலை வந்து சிவாஜி நடித்த விதம் வேறு. அதனால் அந்த வகையில் கதையும் ஒன்று தான், படமும் ஒன்று தான். இப்போ அதே மாதிரி இருக்குது அபூர்வ சகோதரர்கள் ஒரு படம். எங்கள் காலத்தில் எம்கே ராதா நடித்த அந்த படம் ரெட்டை வட நடிப்பில் நான் இன்றைக்கும் சொல்லுவேன், அந்த எம்கே ராதா அபூர்வ சகோதரர்கள் நடித்த மாதிரி யாராலையுமே நடிக்க முடியாது. ஒரு வில்லனையும் ஒரு சாஃப்டான ஒரு ஹீரோவையும் சாதாரணமான சில மேனேஜத்தில் சேஞ்ச் பண்ணி காட்டினார். ஓன்லாம் பண்ணாமல் சாதாரணமாக அவர் கேட்ட கேள்வியிலே அந்த குரூரம் தெரியும். அவ்வளோ அற்புதமான நடிப்பு. அதையே வந்து பின்னாடி எம்ஜிஆர் வந்து நீரு நெருப்புன்னு எடுத்தார். அதே கதை எம்ஜிஆர் ஜெயலலிதா ஜோடி சரியாக போகலைங்கிறதுக்கு முதல் இதாக அமைஞ்ச படம் அதுதான். அந்த படம் படுதோல்வி எடுக்கும். நீங்கள் வந்து பராசக்தியோட மிக தீவிரமான ரசிகன். இப்போ அதை சிவகார்த்திகேயனுக்கு வச்சிருக்கிறத எப்படி பார்க்குறீங்க? அந்த கதையை திருப்பி எடுத்தாங்கன்னா அடிபட்டுருவாங்க. ஓகே, இது பராசக்திங்கிற பேரில் எடுத்துருக்காங்க, அவ்வளோதான். கதை வேற யார் இருந்தாலும் அந்த டைட்டிலை தானே யூஸ் பண்ணியிருக்காங்க. டைட்டில் நீங்கள் வந்து கேட்க முடியாதுங்க. டைட்டில் வந்து பராசக்திங்கிறது ஒரு கடவுளுடைய பேர். அது எப்படி நீங்கள் ட்ரேட்மார்க் எப்படி பண்ணணும்? இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, டைட்டில் எல்லாமே ஓகேவா இருந்தாலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தாரு, நெஞ்சுக்கு நீதி அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் அவர் வந்து ஒரு படம் நடிச்சிருந்தார். கலைஞர் அவர்களுடைய டைட்டில் தான் அது. தாத்தா உயிரோடு இருந்திருந்தா இந்த டைட்டிலை கொடுத்துருப்பாரா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக கொடுத்துருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ கலைஞர் அவர்கள் நம்ம கூட இல்லை, அவர் இல்லாததுனால தான் இந்த மாதிரியான டைட்டில்ஸ்லாம் பயன்படுத்தப்படுதா எப்படி? நெஞ்சுக்கு நீதிங்கிறது எத்தனை பேர் கலைஞருடைய நெஞ்சுக்கு நீதியை படிச்சிருப்பாங்க. நிறைய பேர் அந்த நெஞ்சுக்கு நீதினு அவர் எழுதுறது தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். அவங்கெல்லாம் அதை பார்ப்பாங்க, அது வேற. இது ஒரே ரத்தங்கிற பேரில் வந்து நிறைய படங்கள், ஒரு படம் ஸ்டாலின்லாம் நடிச்சோம். ஆமாம், ஒரு டைட்டிலை எடுத்துக்கிறதுனாலேயே அந்த படம் அது அந்த நெஞ்சுக்கு நீதிங்கிறது வந்து ஒரு பொதுவான விஷயம். கலைஞருடைய எழுத்துக்களை படிக்காதவங்களுக்கு அது புதுசாக இருக்கலாம். இப்போ என்ன மாதிரி படித்தவங்களுக்கு தெரியும் அதை என்ன எழுதியிருக்காருங்கிறதால தெரியும்.
அதனால் அந்த டைட்டில் வைக்கிறதுனாலேயே கலைஞருடைய புக்கை அடிபட்டு போய்டுலாம் சொல்ல முடியாது. பெற்ற மனம்ங்கிற பேரில் மூவா வரதராசனுடைய புக் இருக்குது. அதில் படம் எடுத்தாங்க. வேற ஒரு கதையை வச்சு எடுத்தாங்க. அதெல்லாம் நம்ம ஒன்றும் கேட்க முடியாது. அதெல்லாம் நம்ம கேட்க முடியாது. நிறைய படங்கள் அது மாதிரி வந்திருக்கு. பிரபலமான நாவல்களுடைய பொன்னியின் செல்வன்னு கல்கி எழுதின பொன்னியின் செல்வன் ஒன்று. அதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன ஒரு ப்ரொடியூசருடைய மகன் நடித்த பொன்னியின் செல்வங்கிற பேரில் ஒரு படம் வந்தது. அந்த பொன்னியின் செல்வன் இதுக்கு சம்மந்தமே கிடையாது. அது மாதிரி அதெல்லாம் நம்ம பேர்களை நம்ம ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. ஓகே, அதெல்லாம் இது பண்ண முடியாது. நீங்கள் அது நெஞ்சுக்கு இன்னொன்று என்ன கேட்டீங்க, சிவகார்த்திகேயனுடைய பராசக்தி. பராசக்திங்கிறது கடவுளுடைய பெயர். இந்த படத்தையே திருப்பி எடுத்தாருன்னா சிவகார்த்திகேயன் ஜாக்கிரதையாக இருக்கும். ஓகே, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா கலைஞருடைய அந்த வசனங்கள் இன்றைக்கி யாரால திருப்பி எழுத முடியாது. அன்னைக்கு அந்த காலத்துக்கு அது ரொம்ப சூட்டபுளாக இருந்தது. இன்றைக்கும் அது காலத்தை வென்ற வசனங்கள்னு சொல்லலாம். அதே மாதிரி மனோகராவில் தர்பார் சிங், அது அந்த அந்த ராஜகதையை அப்படியே நீங்கள் எடுத்திங்கன்னா அந்த மாதிரி வேகத்தை அந்த வசனங்களையே நீங்கள் இன்னொருத்தர் பேசினார்னா அதை பார்த்த உடனே என்ன சொல்லுவாங்க, ஏன்னா சிவாஜி நடித்ததுக்கு நீ பண்ணலாமா, கம்பேரிசனில் அடிபட்டு. சிவகார்த்திகேயன் எப்படி பார்க்குறீங்க? அவங்களோட படங்கள்லாம் பார்க்குறீங்களா? எப்படி அவருடைய வளர்ச்சி இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இந்த இளைஞர்களுக்கு அது அவரது வருத்தப்படாத வாலிபர் சங்கம், அந்த படம் நான் பார்த்துருக்கேன். ஓகே, அது ஒரு மாதிரி ஒரு இயல்பான நடிப்பு, ஒரு இது அதெல்லாம் இன்னைக்கு காலகட்டத்தில் அவங்கெல்லாம் தாங்க வர்றாங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் அவங்க தான் இருக்காங்க. தனுஷெல்லாம் எங்கள் காலத்தில் ஹீரோவாக வந்திருக்கவே முடியாது. அந்த முகங்களை நம்ம ஏற்றுக்கிட்டு இருக்க முடியாது. நாங்கள் கொஞ்சம் எப்போ மாறணும்னா ரஜினிகாந்தை நாங்கள் ஏற்றுக்கிட்ட போது தான் நாங்கள் மாற ஆரம்பித்தோம். ரஜினிகாந்த் தான் கதாநாயகர்களுக்கு புது உருவம் கொடுத்தவர். தமிழ் பட உலகங்களுக்கு, இன்னும் சொல்லப்போனால் தென்னிந்திய பட உலகத்துக்கு புது உருவம் கொடுத்தவர். அந்த தமிழ் சினிமா கதாநாயகனுடைய இலக்கணத்தையெல்லாம் மீறி உள்ளே வந்தவர் அவர். அந்த வகையில் அவர் புதுமையான மனிதர். அது ஏற்றுக்க மாட்டாங்கன்னு நினச்சாங்க. ஏற்றுக்கிட்டது மாத்திரம் இல்லாமல் டாப் ஸ்டாராக கொண்டு போய் விட்டாங்க. பல நடிகர்கள் அதில் அடிபட்டாங்க. ஓகே, அப்போல்லாம் சாக்லேட் ஃபேஸ் வேணும். ஹீரோனாவே சாக்லேட் ஃபேஸ், ஜெமினி சார் மாதிரி அது மாதிரி இருக்கணும். இப்போ அந்த சாக்லேட் ஃபேஸுங்கிறது கமலுக்கு அந்த பிரச்சனை இருந்தது இல்லை. அதனால தான் நான் ஒரு மேக்கப்பில் நம்ப வேண்டியதாக போச்சு. தன்னை ஒரு இவனை ஆக்ரோஷமானவனை காட்டிக்கிறது ஒரு மேக்கப்பை நம்ப வேண்டியதாக இருக்குது. ஓகே, அது ரஜினிக்கு அது இயல்பாகவே அவர் முகம் முரட்டு முகம். அவர் காதல் காட்சிகளில் ஒரு பரிமளிக்கவே இல்லை. முரட்டுக்கு அவர் அதுக்கு தகுந்த மாதிரி கோபக்கார இளைஞனாகவே அவர் காட்டிக்கிட்டு இருந்தார். அதில் தான் அவர் தப்பிச்சார். சரி, இப்போது ஒரு தயாரிப்பாளர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம பழைய படங்களினுடைய டைட்டிலை புது படத்துக்கு வைக்கிறதுனால அந்த படத்துக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஸ்பெஷல் ஒன்று இருக்குது, ஒரு ஐகானிக்கான விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ கூகுளில் சர்ச் பண்ணும்போது கூட புது படம் தான் பார்க்குற மாதிரி இருக்குது. அந்த டைட்டிலோட இருக்கக்கூடிய புது படங்கள் தான் பார்க்குற மாதிரி இருக்குது. அந்த பழைய படங்கள்லாம் என்னன்னே தெரியாத அளவுக்கு ஆயிடுது அப்படின்ட்டு ஒரு விஷயம் சொன்னாங்க. அது குற்றச்சாட்டை முழுக்க ஏற்றுக்க முடியாது. அந்த டைட்டிலை போட்டு இப்போ காதலிக்க நேரமில்லை போட்டு இது பண்ணுறீங்க, ஓல்டுன்னு போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. காதலிக்க நேரமில்லையில் நீங்கள் திருப்பி எடுக்க முடியாது. அந்த பேரை வச்சுக்கிறதுல அர்த்தம் இல்லை. பராசக்தியை திருப்பி நீங்கள் எடுக்க முடியாது. திருப்பி எடுக்கவே முடியாது. நல்ல வேலைக்காரி திருப்பி எடுக்க முடியாது. பராசக்தி படம் தமிழை தவிர வேறு எதுலையுமே எடுக்கணும், வேறு மொழி மாற்றமே செய்யப்படாது. ஆனால் அதே சமயத்தில் வேலைக்காரி தெலுங்கு ஹிந்தி ரெண்டுலேயுமே எடுத்தாங்க. அந்த பராசக்தியினுடைய புகழ் என்றைக்குமே அழியாது. புகழ் இல்லை, அந்த படத்தை நீங்கள் திருப்பி எடுக்க முடியாது. ஏன்னா அது அந்த காலகட்டத்தில் அது ரங்கூன்லேருந்து வர்ற குடும்பம் இங்கே இப்படியெல்லாம் ஆச்சுங்க. இன்றைக்கி ரங்கூன்லேருந்து யார் வர்றா? ரங்கூனில் தமிழர்களே இல்லையே. அது அடிப்படையாக அதே அடிபட்டு போதும் இல்லை. ஆனால் வேறு வெளிநாட்டிலேருந்து வந்தாங்கன்னு காட்டலாம். அன்றைக்கி ரங்கூனில் பெருசாக வாழ்ந்தவங்களாம் இங்கே திரும்பி பர்மா பஜார்லாம் அப்படி வந்தது. ஓகே, வாழ்ந்தவங்களாம் உளுந்து போய் உண்டாக்கின கடைகள் தானே. இன்றைக்கி பர்மா பஜாரே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் அதெல்லாம் ஓகே. மட்டும் மனோகரில் ராஜா கதை எடுத்திங்கன்னா அதை எடுத்துடலாம், அந்த படத்தை எடுக்கலாம். அந்த டைட்டில் அந்த சீன் அப்படியே போடலாம். ஏன்னா தாயை படிக்கிறவங்க பழி வாங்குற கதை, அதெல்லாம் எல்லா காலத்துலையும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பழைய டைட்டில் புது டைட்டில் அப்படின்னாலுமே அந்த படத்துக்கு உண்டான மரியாதை எப்போவுமே இருக்கும் அப்படிங்கிறத நம்பலாமா எப்படி சார்? கம்பேரிசன் பண்ணலாம். அந்த படத்தை பார்த்தவங்க இன்றைக்கி இருந்த இப்போ நான் இருக்கிற மலைக்கல்ல நீங்கள் திருப்பி அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, கம்பேரிசன் பண்ணுவேன். எத்தனை பேர் எங்களாட்டம் இருக்காங்க? அப்படியே எங்களாட்டம் இருந்தவங்க எத்தனை பேர் இந்த புது படத்தை பார்க்க போகிறாங்க? பொன்னியின் செல்வன் படம் எங்களை மாதிரி கல்கி கதையை படித்தவங்கெல்லாம் அப்படியே பொன்னியின் செல்வன் பார்ட் 1 வந்த உடனே தியேட்டரை கைத்தாங்களாக கூட்டிக்கிட்டு வீல் சேர்லாம் படம் பார்த்தவங்க எல்லாம் இருந்தாங்க. விழுந்த அடி
கல்கி நாவலை உண்டு இல்லைன்னு பண்ணிவிட்டாங்க. அந்த பெயர்கள் தான் இருந்ததை ஒழி அங்கே கல்கியும் காணும், பொன்னியின் செல்வனையும் காணும். செகண்ட் பார்ட்டு வந்தது தெரியாமல் காணாம போச்சு. ஏன்னா நாங்கள் போகல. நாங்கள் கல்கி எழுதின பொன்னியின் செல்வன் வேறு, இவர் காட்ட கதை வேறு. அந்த கதாபாத்திரங்கள் பேர் தான் வச்சுருந்தாரு. கதைக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. அதனால் செகண்ட் பார்ட்டு அப்படியே போச்சு, ரிஜெக்ட் ஆகிடுச்சு. மத்திய ஒன்றிய அரசினுடைய விருதெல்லாம் வாங்கி நீங்கள் என்னடா என்னை தோக்கடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி நாங்கள் விருது வாங்கினோமா ஆசையை தீர்த்துக்க எங்களுக்கு என்ன வந்தது, நாங்கள் பார்க்கணும். ஓகே சார், நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி.